பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் மக்களை முட்டாளாக்கும் பால் தினகரன் ஐயா. ரெவரண்ட் பால் தினகரன் சார், ஹூ மேக்கர்ஸ் ஃபூல்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் பேங்க் பேலன்ஸ் அவங்க பார்த்தா தான் தெரியும், அது ஜீரோவில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் இவங்களோட சொத்து மதிப்பு மற்றும் ஆடம்பர வாழ்க்கை இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. மக்களை எப்படி இவங்க முட்டாளாக்குறாங்க அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா இவங்க தீர்க்க தரிசனமோ இல்லை இறைவார்த்தையோ சொல்கிறதில்ல, ஏதோ வாய்க்கு வந்தது மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. 2020 அப்படிங்கிறது செழிப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த வருடம் புதிய ஆரம்பங்களின் வருடமாக இருக்க போகிறது. This year is going to be a year of new beginnings. New beginnings. புது ஊற்று, புது ஆவி, புது பலன், புது செழிப்பு, எல்லாம் புதிதாக ஆண்டவன் செய்ய போகிறார். ஆனால் அது எந்த அளவுக்கு செழிப்பான ஆண்டாக இருந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஐயாவோட 60வது பிறந்த நாளுக்கு எவாஞ்சலிஸ்ட் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பர்த்டே கேக் வாங்க கூட காசு இல்லை, எங்கள் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் பேங்க் பேலன்ஸ் அவங்க பார்த்தா தான் தெரியும், அது ஜீரோவில் இருக்குது. இவங்களுக்கு 200க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பணம் இல்லாமல் எப்படி ஊழியம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அநேகர் சொல்கிறாங்க, இவங்க பணக்கார ஊழியக்காரங்க, இவங்களுக்கு போய் காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? முடியுமா பிரியமானவர்களே? முடியவே முடியாது. என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் தான் ஊழியம் பண்ண முடியும் அப்படின்னு பைபிளில் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா? கடவுளுக்காக தன்னை முழுசாக அர்ப்பணித்த பவுலே 6 நாள் கூடாரம் போடுற வேலையை பார்த்து விடுமுறை நாளில் தான் பிரசங்கம் பண்ணார். அண்ட் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க பண ஆசை இல்லாதவங்களாக இருக்கணும்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமீன். ஊழியம் செய்யறதுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் பண்ணுறது ஊழியமா இல்லை கொள்ளையா? அண்ட் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குற பணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உமக்கு தசம பாகம் கொடுத்திருக்கிறேன், நான் உமக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரத்துக்கு உங்கள் காணிக்கை வரும் பொழுது யார் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? இயேசுவே அதை பெற்றுக்கொள்கிறார். இயேசு சுவாமியே அதை பெற்றுக்கொள்ள. மாட்டுத்தழுவத்தில் பிறந்து நமக்காக வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை அனுபவிச்சு அவர் பேரை சொல்லி நீங்கள் காசு கேட்கறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஊழியக்காரரான நீங்கள் போகிற வழியில் போடுறதுக்காக ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கும்போது உங்களோட ப்ரீச்சிங் டோட்டலாக அவருக்கு எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஊழியம் பண்ணுறது பண ஆசை இல்லாத இயேசு கிறிஸ்துக்காகவா இல்லை பண ஆசை பிடிச்ச சாத்தானுக்காகவா? எங்களால் உங்களை ஒரு பணக்கார குடும்பமாக தான் பார்க்க முடியுதே தவிர ஒரு ஊழியக்காரராக கண்டிப்பாக பார்க்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணுற விதம். மற்றவங்களாவது ஏதோ கொஞ்சம் இறைவார்த்தையாச்சும் சொல்கிறாங்க, பட் நீங்கள் அது கூட சொல்கிறது இல்லை. 5 ரூபா கொடுத்து வாங்குகிற லேஸ் பேக்கெட்டில் கூட கொஞ்சமாச்சும் சிப்ஸ் இருக்கும், பட் உங்களோட ப்ரீச்சிங்கில் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், வெறும் செழிப்பு மற்றும் ஆசீர்வாத உபதேசம். நாங்கள் ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பனானா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப்ல வீடியோ போட்டுட்ருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? பனானா கேக். பனானா கேக் அது எங்க வீட்ல உள்ள பயங்கர ஃபேவரட்டான டிஷ். மம்மி எப்பவுமே அட்லீஸ்ட் எவ்ரி வீக் செஞ்சிருவீங்க. நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்மெல் வரும். அப்போ ஹால்ல இருந்தே நாங்க யோசிப்போம், கிச்சன்ல ஏதோ சமையல் நடக்குது, பனானா கேக்கா இருக்கு போல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். வாசனை அடிக்கும் போதே எல்லாம் ஓடி வந்துருவீங்க. ஆமா. So let's make banana cake. இதனால நீங்கள் தப்பான பாதையில் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் தப்பான பாதைக்கு போகிறாங்க. அண்ட் இந்த வீடியோ நான் அவங்களுக்காக போடலை, கண்மூடித்தனமாக அவங்களையும் ஃபாலோ பண்ணுற பிலீவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எருசலேம் நகரில் இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இட்ஸ் a great joy. All are here. 7 of us are here. 7 என்றாலே பூரணம், சம்பூர்ணம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 7 பேரும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவங்க எப்படியும் மாற போகிறதில்ல, மாறவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினச்சா மாறலாம். நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கையே கிடைக்கல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் இவங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்களை ஜட்ஜ் பண்ணல, அது என்னோடய வேலையும் கிடையாது. நான் உங்ககிட்ட தான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் பைபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பண ஆசை விட்டு பைபிளை கையில் எடுப்போம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமீன். நீங்கள் ட்ரூ ஃபாலோவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.